இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்மா வந்துட்டு மார்க்கெட்டில் நார்த்தங்காய் வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து எப்படி ஊறுகாய் செய்கிறாங்கங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து செகண்ட் டைம்னு நினைக்கிற ஊறுகாய் செய்கிறது. வாங்க எப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நார்த்தங்காய், ஒரே ஒரு நார்த்தங்காய் நான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது வந்துட்டு இட்லி பானையில் வந்து எடுத்து இட்லி பானையில் வந்து தண்ணி அடியில் வச்சு ஒரு மூடி வச்சு போட்டிருக்காங்க. இது வந்து வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணி உப்பு மிளகுடி போட்டு அப்புறம் தாளிக்கிறது தான். இப்போ வெந்துட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வேக வச்சது பார்த்துருப்பீங்க. இப்போ அதே வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்ககிட்ட. நார்த்தங்காய் எவ்வளோங்கம்மா? நார்த்தங்காய் 20 ரூபா. இது ஒரு 200 கிராம் வருமா? வரும். ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நார்த்தங்காயை வந்துட்டு கட் பண்ணி வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு கட் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வீட்லயே வந்துட்டு மிளகா வந்துட்டு அரைச்சி வச்சிருக்கோம். வர மிளகாய் எடுத்து அதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஊறுகாய்க்குள்ள உப்பு கொஞ்சம் காரம்லாம் வந்துட்டு அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். ஏன்னா அது கலருக்கொசரம் தான். கலராக இருந்தால் தான் நல்லா இருக்கும், சாப்பாட பிடிக்கும். அதனால நல்லா கலரி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்துட்டு பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் கொஞ்சம் வெந்தயமும் கடுகும் போட்டு தாளிப்பாங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒரு பழம், ஒரு பெரிய பழத்துக்கு இது வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தீயை விடக்கூடாதுங்க சார். நல்லா வந்துட்டு நிறம் மாறுற அளவுக்கு வறுத்து விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வறுத்தம் இல்லையா வெந்தயம், அதை வந்துட்டு அப்படியே அந்த மிளகா அரைச்ச மிக்சிலேயே வந்துட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நைஸாக வெந்தயம் அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் தாளிக்கிறது தான். தாளிக்கும் போது காமிக்கிறேன். ஒரு 100 ml வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1/2 டீஸ்பூன் வந்துட்டு கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 2 கொத்து போட்டுக்கலாம். அடுத்து ஊற வச்சிருந்த பாத்தீங்களா, அதை வந்துட்டு அப்படியே எண்ணெய்க்குள்ள போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு கைப்படாம கலரி விட்டே இருக்கணும். இந்த வெந்தய பொடியை அரைச்சி வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதை வந்துட்டு எடுத்து ஊறுகாய் கொதிச்சுட்டு இருக்கு, அதுல போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம்.
நல்லா கலக்கணும், அந்த அளவுக்கு கலரி விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு காரம் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு. ஏன்னா ஒருத்தவங்க வந்துட்டு பழம் சின்னதாக எடுத்திருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து பழம் பெருசாக எடுத்திருப்பாங்க இல்லையா? அதனால வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து உரப்பா இருந்தால் தான் நல்லா இருக்கும், கெட்டு போகாமையும் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு ஊறுகாய். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தட்டத்தை வந்து மூடி வைக்கக்கூடாது, சூடாடுற வரைக்கும் அப்படியே ஓப்பன்லேயே வைக்கணும். அப்போதான் வந்துட்டு தட்டை மூடி வச்சா தண்ணி விட்டுரும், அது வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும். அப்படியே ஓப்பன்லேயே வச்சு சூடாடுற வரைக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. நல்லா ஆறினோடனே ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. நல்லா எண்ணெய் மிதங்குது பாருங்க. இந்த மாதிரி எண்ணெய் நிறையா இருந்தால் தான் ஊறுகாய் வந்துட்டு நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.